முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் நெருங்கிய தோழியாக அறியப்பட்ட சசிகலா தொடங்கியிருக்கும் அனைத்திந்திய புரட்சித் தலைவர் மக்கள் முன்னேற்றக் கழகம் என்கிற கட்சி வரவிருக்கும் தேர்தலில் ஏற்படுத்த போகும் தாக்கம் என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். கட்சி துவங்கியிருக்கிறாங்க. ஜெயலலிதாவுக்கு உதவியாளராக இருந்ததுனாலேயே அவரோட உடன்பிறவா சகோதரியாக இருந்ததுனாலேயே இந்த மக்கள் அவங்கள ஏற்றுக்கொண்டார்கள். இந்த மக்களுக்காக அவர் அதெல்லாம் ஒன்றும் கிடையாது, ஒரு மாயை. அவங்க அந்த அதிமுகவுடைய பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டாங்க, ஜெயிலுக்கு போயிட்டாங்க. அப்போ ஏன் ஜெயிலுக்கு போனாங்கிறது ஒன்று இருக்குல்ல, அதெல்லாம் இந்த மக்கள் மத்தியில் இன்னும் இருக்கும். அதனால் அவங்க கட்சி துவங்கிறதுக்கு எல்லாத்துக்குமே உரிமை இருக்குது. அவங்க கட்சி துவங்கி இருக்கிறாங்க, அவ்வளோதான். 10ஓட 11 ஆரம்பிச்சிருக்கிற இப்போ புதிய கட்சிக்கு தமிழ்நாட்டில் இப்போ வரவேற்பு இருக்குமான்றது சந்தேகம்தான். ஏன்னா அவங்களோட இப்போ தான் புதிய கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. தென்னந்தோப்பு சின்னமும் ஒதுக்கி இருக்கிறாங்க. தென்னந்தோப்பு சின்னன்றது தென்னந்தோப்பு மக்கள் மனத்தில் ஸ்ட்ராங்காக பதியும். ஆனால் அந்த எலெக்ஷனில் அது எடுப்படுமான்றது சந்தேகம். ஏற்கனவே இங்கே 2 கட்சி தான் இங்கே போட்டியே இருக்குது, ஏடிஎம்கே திமுக. 3ஆவதாக விஜய் வந்துக்கிறாரு. இந்த ஒரு அலையில் சசிகலாவோட கட்சி எடுப்படுமான்றது கொஞ்சம் கேள்விக்குறி. இந்த தேர்தலுக்கு இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் இருக்குது. இப்படி இருக்கிற பட்சத்தில் தாக்கத்தை ஏற்படுத்தும்னா எப்படி சீக்கிரம் விரைவில் தேர்தல் பக்கத்தில் வச்சுக்கிட்டு இப்போ அவங்களால ஒரு 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை நிறுத்த முடியுமா நீங்களே சொல்லுங்கள். தேர்தல் இன்னும் ஒரு 10 நாளில் ஒரு வாரத்துலேயே அறிவிக்க போகிறாங்க. இப்படி இருக்கிற கண்டிஷனில் கட்சியை ஆரம்பித்து அது எப்படி இங்கே சாத்தியாகுங்கிறது எங்களுக்கு தெரியலைங்க. 234 தொகுதிகளுக்கும் அவங்களுக்கு வேட்பாளர் நிறுத்த முடியுமாங்கிறத என் கேள்வி. மக்கள் என்ன நினைப்பாங்கன்னா, இவங்கெல்லாம் முட்டாள் மாதிரி செயல்படுறாங்களான்றதா நினைப்பாங்க. 3 ஆண்டு சும்மா இருந்தாங்க சிறை சென்று எதுவுமே பண்ணல. இன்னைக்கு ஏன் தேர்தல் ஒரு புதிய கட்சி ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாடகம் மாதிரி வராங்கன்னா, இவங்கெல்லாம் மக்களை திசை திருப்ப தான் வந்திருக்காங்க. அதனால பெரிய மாற்றமோ எதுவும் மக்களுக்கு கிடைக்காதுன்றது என்னோட கருத்து. திமுகவை ஒழிக்க வேண்டும் என்பது எம்ஜிஆரின் நோக்கம் எவ்வாறு இருந்ததோ, ஜெயலலிதா அவர்களின் நோக்கம் எவ்வாறு இருந்ததோ அதுபோலவே சசிகலா அவர்களுக்கும் இருக்கின்றது. ஆனால் எடப்பாடி அவர்கள் அதிமுகவை வழிநடத்துவது தவறாக இருக்கிறது. எடப்பாடி துரோகம் செய்துவிட்டார் அதிமுகவிற்கு. அவரிடமிருந்து அதிமுகவை மீட்டு அதிமுக எப்படி மக்களுக்கு சேவையாற்றியதோ அதுபோல நான் அதில் தலைவியாக இருந்து மக்களுக்கு சேவையாற்றும் என்று நினைத்தார். அதனுடைய மாற்றம் ஏதோ சில வகையில் மாறியதால் அவர் கட்சி தொடங்கி தென்னந்தோப்பு என்ற சின்னத்தை வாங்கி இந்த தேர்தல் களத்தில் எடப்பாடி பழனிசாமிக்கு எதிராகவும் மக்களுக்கு சேவை செய்திடவும் தன் கட்சி துவக்கத்தை துவங்கியிருக்கிறார். மக்கள் குரல் பகுதியில் பல்வேறு பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்த்தோம். 1,27,00,000 மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல். தவிர்க்க முடியாத தம்ப்நெயில்ஸ், கலக்கலான கான்டென்ட்ஸ். நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அசுரபலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க. 8939888838. இமெயில் advtthanditv@dttv.in.